லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மனைவி ஸ்தானம், செல்வாக்கை குறிக்கக்கூடியது, நிலம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகிறோம். இந்த 2ஆம் இடத்தில் குரு இருக்கார், அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடக்கும். சுக்கிரன் இருக்கார், அதற்குண்டான ஒரு பலன் கிடக்கும். அதை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன கிடைக்கும்? அதாவது அவருடைய கல்வி என்பது அவர் நினைத்தபடி படிப்பார், என்ன நினைக்கிறாரோ அதை படிப்பார். அதே போல் சில கிரக சேர்க்கைகள் அந்த புதனோடு சேரும் பொழுது, இப்போ மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அப்புறம் டெக்னிக்கல், இந்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அப்போ அந்த 2ஆம் இடத்துல புதனோட சில கிரகங்கள், அந்த துறை சார்ந்த காரகத்துவம் பெற்ற கிரகங்கள், இப்போ ராகுனா டெக்னிக்கலாக படிக்கலாம், செவ்வாய்னா மருத்துவம் சார்ந்து படிக்கலாம், இப்படி குருனா இப்போ ஒரு லெக்சர், டீச்சர் அந்த மாதிரி படிக்கலாம். ஸோ என்ன காரக கிரகங்கள் 2ஆம் இடத்தில் புதனோடு சேர்கிறதோ அதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கல்வியில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நல்ல வேலைக்கு செல்வார், நல்ல வாக்குவன்மையை